இது சுற்றாடல் சார்ந்த வினாக்கள். எனது வெற்றிக்கனி என்கின்ற இதழின் 2வது மாதிரி பரீட்சையின் வினாத்தாள் 2 இந்த சுற்றாடல் சார்ந்த வினாக்கள். இதுல 34வது வினாவை பார்ப்போம். பண்டைய காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட சூழல் நேய பீடை கட்டுப்பாட்டு முறை அல்லாதது எது? அதாவது பீடை என்பது நோய்களை உண்டு பண்ணுகின்ற பூச்சிகளை குறிக்கிற சொல். அப்ப அந்த பீடைகளை பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு பண்டைய காலங்களில் எங்களுடைய மூதாதையர் முன்னோர்கள் பல முறைகளை கைப்பற்றினார்கள். அது பாதகம் இல்லாம இருந்தது. பயிரின் மீது முசுறு எறும்பு கூட்ட போடுவார்கள். அந்த முசுறு எறும்பு என்ன செய்யும் என்றால் அந்த பூச்சிகளை பிடிச்சு சாப்பிடும். புகையிலை காம்பு சாற்றை தெளிப்பார்கள். புகையிலையை ஊற விட்டு அந்த காம்பின் சாறை தெளிப்பார்கள், காம்புகளை ஊற வைத்து. இதே போல மஞ்சள் தெளித்தல், பல வகையில அவர்கள் அந்த பீடைகளை இல்லாம பண்ணினார்கள். ஆனா அது கொஞ்சம்தான் அதன் வீரியம் இருக்கும். ஆனால் கிருமி நாசினி என்ற ரசாயன பீடை கொல்லிகள் விரைவாக அந்த கிருமிகளை கொல்லும். அதே நேரம் அது மனித உடலுக்கு அதன் மூலம் கிருமி கொல்லப்பட்ட பிறகு அந்த வருகின்ற விளைபொருளில் மனித உடலுக்கு தீங்கி இருக்கின்றது. அது மட்டுமல்லாம மண்ணும் பாதகம் அடையும். அப்ப பழைய காலத்து முறை அல்லாதது என்பது கிருமி நாசினி தெளித்தல். அடுத்தது வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்பவர் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டிய ஆவணம் யாது என்றால் கடவுச்சீட்டு தான் அவர் கண்டிப்பாக வைத்திருக்கணும். கடவுச்சீட்டு என்பது வெளிநாட்டுக்கு போறவதான் கண்டிப்பா வைத்திருக்கணும், மற்றவை எல்லாரும் வைத்திருக்க தேவையில்லை. ஆனா இதுல கண்டிப்பாக எல்லாரும் வைத்திருக்க வேண்டியது ஆளடியாள அட்டை. அதுக்கும் ஒரு வயது இல்லைக்குமே தான். இப்ப 16 வயதுக்கு மேற்பட்டவர் தான் ஆளடியாள அட்டை வைத்திருக்க வேண்டும் என்றது கட்டாயம். அதை வழங்குறது யார்? ஆள் அடையாள திணைக்களம். கடவுச்சீட்டு என்பது அவர்கள் வெளிநாடு போவதாக இருந்தால் ஆள் அடையாள அட்டையை காண்பித்து பிறப்பு சாட்சி பத்திரத்தை காண்பித்துத்தான் கடவுச்சீட்டு பெற முடியும். கடவுச்சீட்டு என்பது வெளிநாடுகளுக்கு போறதுக்கு விசாக்கள், போய் வருகின்ற திகதிகள் போன்ற விடயங்களை குறிப்பதற்கான ஒரு பத்திரம். நம்ம அந்த கடவுச்சீட்டை வழங்குறது குடி வரவு குடி அகழ்வு திணைக்களம். அப்ப அதான் கேள்விக்கான விடை. பிறப்பாட்சி பத்திரம் வழங்குறது பிரதேச செயலாளர். எல்லாவற்றையும் நல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்தது 36வது வினா. வறட்சி காலத்தில் சதுப்பு நிலம் எவ்வாறு காணப்படும்? அதாவது சதுப்பு நிலம் என்பது பிள்ளைகள் குளத்தின் கரைகள், குளத்தின் ஆழமாக நீர் தேங்கி இருக்கிற பகுதிகள், அதாவது களிமண் உள்ள பகுதி தான் சதுப்பு நிலம் என்று சொல்றது. சதுப்பு நிலத்தில மண் துணிக்கைகள் களிமண் துணிக்கைகளாக இருக்கும். மண்ணில 3 வகை இருக்கின்றது. ஒன்று மணல் மண் என்று சொல்றது, அது கடற்கரை வழியே காணப்படும் மணல் மண். கடற்கரை, ஆற்றுக்கரைகள்ல போன்ற இடங்கள்ல இந்த மணல் மண் கரகரப்பாக இருக்கும், சொரசொரப்பாக இருக்கும். இந்த மண்ணை பயன்படுத்தி சிமெண்டை சேர்த்து மண் கற்கள், சிமெண்ட் கற்கள், அதாவது வீடு கட்டுவதற்கான கற்களை உருவாக்குவார்கள். அது மணல் மண். அப்ப அந்த மணல் மண் துணிக்கைகள் பெருசாக இருக்கும், சொரசொரப்பாக இருக்கும். அடுத்தது நன்மண் என்று ஒன்று இருக்கின்றது. அதுதான் நாங்கள் இருவாட்டி மண், பசலை உள்ள மண், கனியுப்பு மண், வளமுள்ள மண் என்று சொல்றது. அதில்தான் பயிர்கள் செய்யப்படும். நன்மண், இருவாட்டி மண், வளமண், பதமண் என்று பல பெயர்கள் இருக்கின்றன. அது களிமண்ணும் நன்மண்ணும் மணல் மண்ணும் ஓரளவு சேர்ந்ததாக இருக்கும். ஆனா இதுல கனியுப்புகள், பசலை தன்மைகள் இருக்கின்றன. அடுத்தது களிமண் என்பது சிறு துணிக்கைகள், களிமண் துணிக்கைகள். இந்த களிமண் துணிக்கைகள் தான் உள்ளது அதாவது சதுப்பு நிலம் எனப்படும். அப்ப சதுப்பு நிலம் களிமண்ணாக இருக்கும். வெயில் காலம் வந்து அதில் உள்ள நீர்கள் எல்லாம் உறிஞ்சப்பட்டு விட்டால் அது வெடித்து பிளந்து பாலமாக காணப்படும். அதாவது நீங்கள் நல்ல வெயில் காலத்துல குளத்தின் கரைகள்ல போய் பாருங்கோ, மண்கள் எல்லாம் துண்டு துண்டு மாதிரி உடைஞ்சுமே இருக்கும், கேக் உடைந்த மாதிரி. சரி, இனி அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி, வீட்டு தோட்ட கவனிங்கோ. வீட்டு தோட்ட பயிற்சிக்கு அவசியமற்ற உபகரணம் இது. மண்வெட்டி தேவை. மண்வெட்டி வீட்டு தோட்டத்துக்கு தேவை. மண்ணை பதமாக்க
பூவாளி, அதாவது தண்ணீர் விசிறுகின்ற வாளி தேவை தண்ணீர் ஊற்றுவதற்கு. ஆனா இந்த திருகாணி செலுத்தி தேவையில்லை. அது யந்திரங்கள்ல உள்ள ஆணிகளை திருகுவதற்கு அல்லது கலட்டுவதற்கு, திருகாணிய பூட்டுறது கலட்டுறதுக்கு பயன்படுறது. அப்ப அதுதான் அங்க பயன்படாத பொருள். இனி 38வது, இந்த திருகாணி செலுத்திய இங்கே தந்துகிறதுக்கு இந்த உபகரணத்தின் பயன்பாடு அல்லாதது இது. இந்த திருகாணி செலுத்தியின் பயன்பாடு அல்லாதது கம்பியாணி பூட்டுதல் கலற்றுதல். அதாவது இந்த திருகாணி செலுத்தியால பயன்பாடு யாது என்றுதான் கேட்டிருக்கு. பயன்பாடு அல்லாததுல பயன்பாடு யாது? அப்ப கம்பியாணி பூட்டுதல் கலற்றுதல் என்றது இதிலே செய்யக்கூடியதா என்பதை பார்ப்போம். அடுத்தது திருகாணி செய்ய முடியாதது. ஏன்? கம்பியாணி என்றது சுவர் சுத்தியலால அடிக்கிறது, அதன் பின்பக்கத்தால கலட்டுறது. அப்ப அது முடியாது. திருகாணி பூட்டுறது திருகாணி கலட்டுறது ஓகே, அது நான் சரி என்று சொன்னேன். என்று சொன்னா நீங்க பார்த்திருப்பீர்கள், ஸ்க்ரூ ஆணி என்றது இப்படியாக இருக்கின்றது. இப்படியாக இருக்கிற ஆணியில இதுல புரிகள் இருக்கும். அந்த ஆணியை பூட்டுறதை தான் இந்த திருகாணி செலுத்தி பயன்படுத்துறது. அதான் விடை. கம்பியாணி அரைதல் பிடுங்குதல் என்பது ஒரு தகவல் தான், அதுவும் பிழை. அப்ப 2வது விடை பொருத்தமானது. இனி 39வது வினாவை பார்ப்போம். பின்வருவனவற்றில் தாவரத்திலிருந்து புறப்படும் ஒரு உணவுப் பொருள் எது? தாவரத்தில இருந்து போடுறது நல்லெண்ணெய் தான். அது எள்ள காய்ந்த எள்ள செக்கில விட்டு அதை அரைத்து அதில இருந்து நல்லெண்ணெய் உண்டு பண்ணப்படும். வெண்ணெய், நெய் என்பது 2ம் பசுவின் பாலில் இருந்து உற்பத்தி செய்யப்படுவது. இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம் பிள்ளைகள். இந்த பக்கத்தின் இறுதி வினாக்கள். தேசிய கொடியில் காணப்படும் குறியீடு எது என்று கேட்கப்படுது. தேசிய கொடியில நீங்க பார்த்திருப்பீங்க, வாழேந்திய சிங்கம் காணப்படும். தேசிய கொடியில வாழேந்திய சிங்கம் காணப்படும். தர்ம சக்கரம் இருப்பது அரச இலட்சணை, பூரண கலசம் இருப்பதும் அரச இலட்சணை. பறக்கும் பறவைகள் மாத்திரம் அடங்கிய தொகுதி எது? இதுல கிளி, புறா, தீக்கோழி. இந்த தீக்கோழி பறக்கும் பறவை அல்ல. ஆனபடியால் இந்த விடை பொருந்தாது. அடுத்தது காட்டுக்கோழி, பருந்து, பெண்குயின். இதுல பெண்குயின் என்பதும் பறப்பது அல்ல. ஆனபடியா இந்த விடையும் பொருந்தாது. மைனா, கொக்கு, மயில் என்ற பறவைகள் பறக்கக்கூடியவை. அப்ப 3வது விடைதான் பொருத்தம். இனி நாங்க 42வது வினாவுக்கு வருவோம். இயற்கையாக சூரிய ஒளியின் பயன்பாடு ஒன்று அல்லாதது எது? அல்லாதது உடலில் விட்டமின் சி உருவாகுதல் என்றது தவறு. அதாவது விட்டமின் டி தான் சூரிய ஒளியால உருவாக்கப்படுவது. விட்டமின் டி வித்யாலயில விட்டமின் டி தான் சூரிய ஒளியால உருவாக்கப்படுவது. விட்டமின் சி என்பது புளிப்பு சுவையுள்ள பழங்கள்ல, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்ட பழங்கள்ல இருந்து பெறப்படுவது. அடுத்தது கடல் நீரை ஆவியாகுதல் சூரிய ஒளியால நடைபெறுகின்றது. சூரிய மின் உற்பத்தி சூரிய ஒளியால நடைபெறுகின்றது. அப்ப அதற்கான விடை முதலாவது. நன்று.